ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்டில் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி பாட்டு பாட போகிறோம். இன்றைக்கி எத்தாவது பாடலாம் ஃப்ரெண்ட்ஸ்? இது சொந்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இன்றைக்கி 14வது பாடல் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டு கண்டிப்பாக நம்ம பிரோஜனமாக நம்புகிறேன். ஏன்னா இந்த பாட்டு எழுதும்போது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு சொந்தங்கள் என்னை வளர்த்த பாஷை எனக்கு குறை சொல்லி ரொம்ப எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் எல்லாரும் ஒதுக்கி விடப்பட்ட நிலைமையில் எழுதின பாடம் தான் இந்த பாடல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அது மாதிரி எல்லாரும் கைவிடப்பட்டு உதாசீனப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எல்லாராலும் அர்ப்பணப்பட்டு இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த பாட்டு கண்டிப்பாக இது உங்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆசிரியமாக இருந்தது. நான் பாடுறேன், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேட்கலாம் வாங்க, என்ன பாடுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை என்னை நடத்துவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை என்னை நடத்துவார். நான் கலங்கிடேன், நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் கலங்கிடேன், நான் பயப்படேன், என் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடும் மழை வந்தாலும் கடும் புயல் வந்தாலும், கடும் மழை வந்தாலும் கடும் புயல் வந்தாலும், நான் அழிவதில்லை, நான் ஒழிவதில்லை. எனது அஸ்திபாரம் கிறிஸ்துவே, நான் அழிவதில்லை, நான் ஒழிவதில்லை. எனது அஸ்திபாரம் கிறிஸ்துவே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை என்னை நடத்துவாம். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரை என்னை நடத்துவார். நான் கலங்கிடேன், நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். நான் கலங்கிடேன், நான் பயப்படேன், கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடும் மழை வந்தாலும் கடும் புயல் வந்தாலும், கடும் மழை வந்தாலும் கடும் புயல் வந்தாலும், நான் அழிவதில்லை, நான் ஒழிவதில்லை. எனது அஸ்திபாரம் கிறிஸ்துவே, நான் அழிவதில்லை, நான் ஒழிவதில்லை. எனது அஸ்திபாரம் கிறிஸ்துவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாட்டு கண்டிப்பாக நம்ம பிரோஜனமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மேக் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.